ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக ஒவ்வொரு வருஷமும் வேளாங்கண்ணி போகிறது வழக்கம். இந்த முறை பார்த்திங்கன்னா எல்லோரும் திருச்சியிலேருந்து போயிட்டாங்க. நாங்கள் சென்னை டு வேளாங்கண்ணி போயிட்டுருக்கோம். நாங்கள் தாம்பரத்துலேருந்து தான் ட்ரெயின் ஏறினோம். அது பார்த்திங்கன்னா காரைக்கால் எக்ஸ்பிரஸ். எங்களுக்கு லாஸ்ட்டு அந்த பொசிஷன் வந்துச்சுங்க, கோச் பொசிஷன். அதனால் அங்கே பேட்ரி கார் இருக்கும், அதிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வரனால 20 rupees per பர்சனுக்கு சார்ஜ் பண்ணாங்க. இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. ட்ரெயின் சில ஸ்டாப்பிங் மட்டும் நின்றுச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு தாம்பரத்துலேருந்து 9:30க்கு ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. நாகப்பட்டினத்தில் ஒரு 3:30க்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயில் போவோம். நாகப்பட்டினத்துலேருந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சி வேளாங்கண்ணி போயிட்டோங்க. நாகப்பட்டினத்துலேருந்து லோக்கல் ட்ரெயின் கூட இருக்குது. ஆனால் நாங்கள் லக்கேஜெல்லாம் வச்சுருக்கனால நாங்கள் டைரெக்டாக ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம். ரூம் எல்லாமே ரொம்ப ஸ்பேசியஸாக ஏசி ரூம் தாங்க, நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் ரூமுக்கு சேரும்போது 4:15 ஆயிடுச்சுங்க. பாத்ரூம் கூட எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எப்போதுமே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குங்க. அங்கே தான் நாங்கள் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சம்மர் டைமில் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்கும். ஸோ கோயிலுக்கு போகிறதுனா கொஞ்சம் சீக்கிரமாகவே போனீங்கன்னா அந்த வெயிலை அவாய்ட் பண்ணலாம். வெயிலில் நடந்து போகும்போது கால் சுடாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒயிட் பெயிண்ட் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல கூலாகவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் செருப்பெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அங்கே செருப்பு எல்லாம் வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் நிற்கிற பிளேஸ்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வேண்டுதல் எல்லாம் செய்வாங்க. கல்யாணம் ஆகணும், அப்புறம் குழந்தை பிறகணும், வீடு கட்டணும் அப்படின்றவங்களாம் அங்கே வேண்டுதல் செய்வாங்க. கோயிலுக்குள்ளே போய் நாங்கள் கேண்டில் ஏற்றி ப்ரே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்தோம். ஹோட்டல் எல்லாமே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சுங்க. அதனால் நாங்கள் பார்சல் வாங்கிட்டு போயிட்டோம், புட்டு, தோசை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் எடுத்திருந்தாங்க. எங்களுக்கு மட்டும் செகண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிடும்போது எல்லாருமே ஒன்றா தாங்க உட்காந்து சாப்பிடுவோம். அதனால் சாப்பிட்றதுக்காக நாங்கள் கீழே போயிட்டுருக்கோம். சாப்பிட்டதுக்கப்புறமா ரூமில் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். என்னோடய கசின் ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே தாங்க அந்த மொட்டை போடுறது, பூமுடி கொடுக்குறது அந்த மாதிரி வேண்டுதல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் ஜூலை மாதம் போயிருந்தோங்க. அது அப்போயுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. எப்போ ஃப்ரீயாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா February, March ஸ்டார்டிங் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மேக்ஸிமம் ஹாலிடேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக தாங்க இருக்கும். ஸோ பீச்சு சைடு வரும்போது பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே நிறைய கடைகள் எல்லாமே இருக்கும். எல்லா பொருளுமே இருக்கிற மாதிரி. அப்புறம் 20 rupeesக்கு 10 rupeesக்கு அந்த மாதிரிலாம் பொருள் எல்லாமே இருக்குங்க. ஸோ நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். அங்கே கேமல் ரைடு நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30க்கு மேலே வந்தோன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அந்த கிளைமேட்டு அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அங்கே சுண்டல்லேருந்து காஃபி, டீ, அப்புறம் பாப்கார்ன், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ விளையாடுறதுக்கு சில பிளேசஸ் எல்லாம் இருந்துச்சுங்க.
ஃபிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. நம்ம என்ன ஃபிஷ் வேணுமோ அதை வந்து நம்ம கண் முன்னாடி வந்து வறுத்து கொடுப்பாங்க. அது சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து லெமன் அண்ட் மின்ட்டு சோடா குடித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பொரி, பொட்டுக்கடலை, அல்வா இதெல்லாமே வந்து இந்த மாதிரி கடையில எல்லாம் இருக்கும். இங்கேயும் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஸ்டார்டிங்கில் கூட நிறைய கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. கடைகள் எல்லாம் பார்க்கும்போதுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க. கலர்ஃபுல்லாக லைட் போட்டிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கடைகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டோம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வியாகுல மாதா கோயில் இருக்கும். ஸோ அங்கேயும் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் டைரெக்டாக அங்கே போயிட்டோம். இங்கே வந்து உட்காந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லா இருக்குங்க. ரொம்ப கடல் காற்று ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நைட்டு டிஃபன் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஆப்பம், தோசை, அதுக்கப்புறம் பணியாரம், வடை அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் தோசை, ஆப்பம் அந்த மாதிரி தாங்க சாப்பிட்டோம். அங்கே வெளியில் உட்காந்து சாப்பிடும்போது அதுவும் ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சீக்கிரமாகவே எழும்பி இங்கே மாஸ் இருக்கும், அதனால் அங்கே வந்துட்டோங்க. ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தாங்க பிளேஸ் கிடைக்கும். நாங்கள் ஓகே எல்லாருமே இருந்தனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிளேஸை பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து 2 கோயில் இருக்குங்க. அந்த கோயில் போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா கிளம்பி வந்துட்டோம். இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் இருக்கும், அப்புறம் ரைட் சைடில் ஒரு கோயில் இருக்கும். ப்ளஸ் சைன் மாதிரியே எல்லா இடத்துலையும் ஒரு கோயில் இருக்குங்க. இது வந்து ரைட் சைடில் உள்ள கோயில். தூரத்துலேருந்து ஒரு வியூ காமிச்சோங்க. அந்த கோயிலுக்கு இப்போ நாங்கள் வந்துட்டோம். இங்கே ப்ரே பண்ணதுக்கப்புறம் அங்கே மரங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கு கீழே உட்காரும்போது அப்பாடாந்து நல்லா இருந்துச்சுங்க. குட்டி பார்க் மாதிரி வச்சுருந்தாங்க, ஸ்டாச்சூஸ். ஆனால் உள்ளே போக முடியாது. பட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அது ரொம்பவே அழகாக இருக்கும். சின்ன வயசுல சாப்பிட்டதா நல்லா இருக்கா? வெயிலுக்கு நல்லா இருக்கு சாப்பிட. இந்த கோயில் முடிச்சதுக்கப்புறமா பழைய வேளாங்கண்ணி கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா எப்போதும் பழைய வேளாங்கண்ணி ஈவினிங் டைமில் போவாங்க. ஒரு 4:30க்கு கிளம்புனா ஜாலியாக வந்து நடந்து போய் பெரிய ஸ்டாச்சு அதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். வெயிலும் தெரியாதுங்க. ஆனால் வந்து எங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நாங்கள் வந்து ஆட்டோவில் டைரெக்டாக போயிட்டோம். ஸோ இந்த கோயிலுக்கு வந்தாச்சுங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பெரிய பெரிய மரமாக இருந்துச்சு. இப்போல்லாம் சின்ன மரமாக தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம வேண்டுதல் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம்.
என்ன வேணும்? பெப்சி வேணுமா? எவ்வளோ பெரிய மரம்! இந்த மரத்தோட அருமை இப்போ தான் புரியுது. ஆமாம், உட்காரும்போது தான் அருமை புரியும். காற்று சூப்பராக இருக்குது. எவ்வளோ வெயிலாக இருக்குது தெரியுமா? பழைய வேளாங்கண்ணிக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கும். அது பக்கத்தில் இந்த மாதிரி பெரிய ஜீசஸ் ஸ்டாச்சு இருந்துச்சுங்க. அந்த கோயிலுமே உள்ளே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் அங்கேருந்து ஆட்டோலேயே கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு லஞ்சு வெளியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஈவினிங் 5 o'clock ட்ரெயின் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து திருச்சி வரைக்குங்க. அதாவது காரைக்கால் டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் நான் கிளம்பினோம். திருச்சிக்கு வந்து ஒரு 8 o'clock போல் வந்துருச்சுங்க. கரெக்ட் டைமுக்கு திருச்சிக்கு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியிலேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வருஷம் வருஷம் இந்த மாதிரி போயிட்டு வர்றது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கோயில் வேண்டுதலெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய். வாடி